வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டெல்லி அப்பளம் தான் நம்ம வீட்டிலே செய்ய போகிறோம். இந்த அப்பளம் நீங்கள் செய்யறதுக்கு வெயில் தேவையில்லை, நீங்கள் வெயிலில் காய வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. வீட்டில் ஃபேன் காற்றுலே நம்ம இதை செஞ்சிடலாம். வாங்க இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் 1 கப் அளவு பச்சரிசி எடுத்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா காலையிலே நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நைட்டு இதை நான் அரைக்க போகிறேன். நைட்டு நம்ம அரைச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக அப்படியே புளிக்க வச்சோன்னா மறுநாள் காலையில் இதை நம்ம அப்பளம் செஞ்சிடலாம். ஸோ அதனால் இதை நல்லா ஊற வச்சு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்குங்க. இதோட ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துடாதீங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும். நொய்லாம் இல்லாமல் எந்த அளவுக்கு உங்களால் சாஃப்டாக அரைக்க முடியுமோ அது மாதிரி அரைச்சி எடுத்துக்கங்க. பாருங்கள், நான் அரைச்சிட்டேன். இதை இப்போ ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். நீங்கள் அரைச்ச மாவு இது மாதிரி நல்லா இருக்கணும். நல்லா சாஃப்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் தண்ணி அரைச்சிருக்கேன். அந்த 1/4 டம்ளர் தண்ணி தான் நான் ஊற்றினேன். இது மாதிரி நீங்கள் அரைச்சிட்டு இதை மூடி போட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே நீங்கள் ஊற வச்சுருங்க. நல்லா இது புளிச்சு வந்ததுன்னா நமக்கு அப்பளம் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பராக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மாவு புளிச்சிருக்கு. நான் காலையில் எடுத்துருக்கேன். இதை நல்லா கலந்துக்குங்க. கலந்துட்டு இதோட நம்ம உப்புலாம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்துருக்கேன். இதை கைகளால் நல்லா கசக்கி சேர்த்துக்குங்க. இது ரொம்ப வாசனையாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். சீரகம் நீங்கள் சேர்த்து பண்ணலாம், அப்படி இல்லைனா சேர்க்காமலே நீங்கள் பண்ணலாம். சீரகம் சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்துட்டு இது மாதிரி ஒரு பிளேட் இருந்தால் எடுத்துக்கங்க. இந்த தட்டில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை லைட்டாக எடுத்து ஊற்றி அதை அப்படியே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தான் ஊற்றிருக்கேன். நிறைய மாவு ஊற்றாதீங்க, அப்புறம் திக்காக இருக்கும். ஸோ கொஞ்சமாக மாவு ஊற்றி அப்படியே நீங்கள் சுற்றி விட்டிங்கன்னா நல்லா எல்லா பக்கமே பரவிடும். ஸோ அது மாதிரி நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ இதை நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வைக்கலாம். நான் ஆல்ரெடி தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இட்லி பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா கீழே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஏன்னா இது வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இது மாதிரி வச்சுட்டு நீங்கள் மூடி போட்டு இதை ஒரு 30லேருந்து 40 செகண்ட் மட்டும் வச்சு எடுத்தால் போதும். உடனே இது ரெடி ஆகிடும். நீங்கள் ஒரு 2-3 பிளேட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் மாற்றி மாற்றி செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். இப்போ லைட்டாக ஆறின பிறகு இது மாதிரி கத்தி வச்சு அந்த ஓரங்களில் நம்ம எடுத்தோன்னா ஈஸியாக வந்துடும். இது பார்த்திங்கன்னா உடஞ்சி வராது, பிக்காது. ஸோ ரொம்பவே ஈஸியாக எடுத்துடலாம். எல்லாருமே இது செய்யலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இப்போ இதை எடுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் எல்லாமே செஞ்சு எடுத்துட்டேன். இது ஒரு ஃபேன் காற்றுல ஒரு 4 மணி நேரம் வச்சுருந்தா போதும். 4 மணி நேரத்துலேருந்து 5 மணி நேரத்துலேயே நல்லா காஞ்சிடும். நீங்கள் வெயிலில் வைக்கணுன்னே அவசியம் கிடையாது. ஃபேன் காற்றுல அப்படியே காய வைங்க. பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நம்ம அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபேன் காற்றுல தான் காய வச்சு எடுத்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. இதில் நம்ம போட்டு பொரிச்சிடலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக நல்லா மேலே எலும்பி வருது. நல்லா பெருசாகவும் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருந்தது. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. நீங்கள் இதை பொரித்து எடுத்து மேலே கொஞ்சம் உப்பு காரம்லாம் சேர்த்து கூட சாப்பிட்லாம், இல்லை அப்படியேவும் சாப்பிட்லாம். அவ்வளவுதான். ரொம்பவே சூப்பராக நல்லா டேஸ்டியான எக்ஸிபிஷன் அப்பளம் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.